விண்ணை கிழிக்க கத்தி கதறி அழுத தாய். சாத்தான் குளத்தை அதிர வைக்கும் கொலை சம்பவம். வேக வேகமாக ஓடி முக்கிய தடயத்தை கண்டுபிடித்த கருப்பு கோகோ நாய். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள அமுதுண்ணாங்குடி கிராமத்தை சேர்ந்த உலகநாதன் என்பவரது மகன் 20 வயதுடைய சந்துரு கொத்தனார் வேலை செய்து வந்த இவர் இந்த நிலையில் சந்துரு அண்ணா நகர் பகுதியில் வேலை செய்ததற்கான கூலி பணத்தை வாங்க அதே பகுதியை சேர்ந்த பேச்சி என்பவரது வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்த போது அவரை திடீரென நோக்கி ஓடி வந்த 5 பேர் கொண்ட கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் அவரை தாக்க உயிர் அச்சத்தில் அங்கிருந்து வேகமாக ஓடி பேச்சியின் வீட்டிற்குள் ஓடிய போது விடாது விரட்டி சென்ற அந்த கும்பல் சந்துருவின் முகத்தை கொடூரமாக சிதைத்து படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர். தகவல் அறிந்த சாத்தான்குளம் டிஎஸ்பி சுபகுமார் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தடயங்களை கைப்பற்றியதோடு தூத்துக்குடி மோப்பநாய் கோகோ வரவழைக்கப்பட்டு 1/2 கிலோமீட்டர் தூரம் வேக வேகமாக ஓடிய அந்த நாய் நாகர்கோவில் சாலையில் ஒரு முக்கிய ஆதாரத்தை கண்டுபிடித்ததாக காவல்துறையினர் தகவலை வெளியிட்டுள்ளனர். சாத்தான்குளத்தில் வாலிபர் ஒருவர் ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.